ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12 முதல் ஸ்லோகம். ஸ்வயம்புவோ மனுரதோ ஜனசர்கஷீலோ திருஷ்ட்வா மஹீமசமயே சலிலே நிமக்னாம் ஸ்ரஷ்டாரமாபசரணம் பவதங்கிரி சேவா துஷ்டாஷயம் முனிஜனை சக சத்யலோகே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஸ்வயம்புவ மனுவையும் சதரூபாவையும் பிரம்மா படைத்தார். அதுக்கப்புறம் ஸ்வயம்பு மனு பிரஜைகளை படைப்பதில் ஈடுபாடு கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பூமியை பார்த்தா அதிர்ந்து போய்விட்டார். பூமியே காணவில்லை. அது எப்படி தப்பான காற்றில் தண்ணீர் மூழ்கி இருந்தது அப்படின்னாக்க அது என்ன தப்பான காலம்? ஏன்னா பிரளய காலத்தில் எல்லாம் மூழ்கடல் மூழ்கி இருக்கும். ஆனால் இப்போ என்னது சிருஷ்டி காலம், அது எப்படி பூமி தண்ணீருக்குள் போகும் அப்படின்னு யோசித்தார். ஏன்னா மனிதர்களை வாழ வைக்க பூமி வேண்டுமே. குருவாயூரப்பா, பிரம்மா உன்னோட திருவடி தாமரையே பூஜித்து ஆனந்தம் அடைபவர். அதனால் என்ன பண்ணார்? ஸ்வயம்பு மனு முனிவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு பிரம்மாவிடம் வந்தார். அவர் எங்கே இருந்தார்? சத்தியலோகம். அங்கே வந்து கேட்க போகிறார். அதான் அடுத்த ஸ்லோகம். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12 2வது ஸ்லோகம். கஷ்டம் பிரஜா சிருஜதி மையவனி நிமக்னா ஸ்தானம் சரோஜ பவ கல்பய தத் பிரஜானாம் இத்யேவமேவ கதிதோ மனுனா ஸ்வயம்பூஹு அம்போருஹாக்ஷ தவ பாதயுகம் வியசிந்தீத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஸ்வயம்பு மனு பிரம்மாட்ட கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரஜைகளை நான் உருவாக்கிய சமயம் பூமி முழுவதும் கடலில் மூழ்கி இருக்கிறதே, நான் படைத்த பிரஜைகளை வைக்க ஒரு இடம் தாருங்கள், எங்கு வசிப்பார்கள்? தாமரையில் சத்தியலோகத்தில் இருப்பவரே, வாழ இடம் தாருங்கள் என்று பிரம்மாவிடம் பிரார்த்திக்க, பிரம்மா தாமரை கண்ணனான குருவாயூரப்பா உன் தாமரை திருவடிகளை தியானித்தார். இதான் 2வது ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 12 3வது ஸ்லோகம். ஹா ஹா விபோ ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத் அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமகம் கரோமி இத்தம் த்வதங்கிரியுகலம் சரணம் கதோஸ்ய நாசா புட்டாத் சமபவ சிசு காலரூபி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பகவான்கிட்ட பிரம்மா பிரார்த்திக்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஹா ஹா அப்படின்னா, ஓ எங்கும் பரவி இருக்கும் பகவானே, ஏற்கனவே பிரளய ஜலத்தை நான் தானே முழுசும் குடித்தேன். ஆனால் பூமி ஜலத்தில் மூழ்கி இருக்கிறதே, நான் என்ன செய்ய முடியும்? எப்படி மறுபடியும் பூமி ஜலத்துக்குள்ளே போனது? திருவடிகளை சரணாதி செய்ய பிரம்மா வந்து பிரார்த்திக்க, அப்போ என்ன பண்ணார்? பிரம்மாவோட மூக்கு துவாரத்திலிருந்து குருவாயூரப்பா நீ சின்ன பன்றிக்குட்டி வடிவத்தில் தோன்றினாய் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார்.